பீரியட்ஸ்னா பெயின் இருக்க தானே செய்யும். ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கோ, இல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது எண்டோமெட்ரியோசிஸோட ஒரு அறிகுறியா இருக்கும் அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு தெரியறது இல்ல. உலகம் முழுவதும் 18 கோடி பெண்கள் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நோய கண்டுபிடிக்கிறதுக்கே சராசரியா 8 வருஷம் ஆகுதாம். அந்த அளவுக்கு ஒரு வலின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் மட்டும் சாப்பிடுறதோ, இல்ல இந்த வலி சாதாரணமானது தான், எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பொதுவா நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நோயை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காலங்கள் வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சமீபத்துல நான் பார்த்த ஒரு பெண் கூட 26 வயசு அவங்களுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாவே வந்து வலி இருக்கு. ஒரு 16 வயசுல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி இருக்கு. ஆரம்பத்துல ஏஜ் அட்டன் பண்ண அந்த காலகட்டத்துல எல்லாம் அதிகமா வலி கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலி வர ஆரம்பிக்குது. அந்த வலியை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் வலியை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து யூஸ் பண்றாங்க, பெயின் கில்லர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனாலும் வலி அப்படிங்கிறது அவங்களோட அன்றாட வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த வலி வந்தா ஸ்கூல் போக முடியாது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் போறது இல்ல, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்றதுமே அந்த காலகட்டத்துல லீவ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏதாவது ஒரு டிராவல் இருக்குன்னா அந்த காலகட்டத்துல அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வலியோட அளவு வந்து அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாதவிடாய் காலகட்டத்துல மயங்கி விழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்கு. ஸோ அப்பதான் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கைகள், அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து தெரிஞ்சிருக்கு. அதே போல அவங்களுக்கு ஓவேரியிலையும் வந்து எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வலி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம்.